ஆடி காத்துலையும் ஆடுதறி ஓடுதறி அழகையும் மூடுதறி என்ற ஓசையில அதில் அந்த ஹீரோ அந்த பொண்ணோட வந்து என்னை ஆட வச்சுட்டாங்க. மகளிருக்கான ஒரு படத்தில் அவர் தான் என்னை கூட்டி வந்து முதல்ல நடிக்க வச்சார். ராத்திரி வழி நடுக நிலவு வரும். ஒரு சின்ன ஒரு கேம் விளையாடலாமா? ரம்மி விளையாடுவோமா? செம்மையாக இருக்கும். பாயிண்ட் வச்சு விளையாடுவோம். நம்ம பெட் வச்சு விளையாடுவோமா? பெட் வச்சு கட்டிக்கிடும் முன்னே நம்ம ஒத்திக்கைய பார்க்க நண்டி சிரிக்க மறந்து நான் ஏதோ போலான்னு நினப்புல அதான் எங்க அக்கா யாரா நக்கு முக்கான்னு பாடிடலாமா? முதல்ல நீங்கள் பண்ண பாடல்னா என்ன சொல்லுவீங்கண்ணே? அதான் ஓடகர ஒருத்தர் தான் என்னுடைய முதல் கேஸ். இல்லைண்ணே, நீங்கள் சினிமா துறைன்னு வந்ததுக்கப்புறம் உங்களுடைய திண்டுக்கல் சாரதி என்னுடைய முதல் படம். திண்டுக்கல் சாரதி ஒரு டைப் பாட முடியுமாண்ணே அந்த பாட்டை? ஆடி காத்துலையும் ஆடுதறி ஓடுதறி அழகையும் மூடுதறி என்ற ஓசையில நீ முன்னே நடக்கையில கையாட்டி வைக்குதடி முன்னே ஒரு ஆள குத்து கிழிக்கிறியே உன் கத்தி விழி பார்வையில மனச பறி கொடுத்தண்டி என் மங்கையவன் கூந்தலுக்குள்ள மல்லிகை மேல் ரோஜா வச்சு என்ன முடிக்குள்ள மறைச்சவள நகரு 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 நகருடா நாளைக்கு குளிக்கி மீனிக்கு வரும் தங்க தேருடா திண்டுக்கல் மதுரை ஜில்லா எனக்கு என்கிட்டத்தான் கொஞ்சம் பேச கொஞ்சம் நேரம் ஒதுக்கு. சூப்பர்ண்ணே எப்போ பண்ணாலும் அந்த எனர்ஜி லெவல் குறையிறதே இல்லைண்ணே உங்கள்கிட்ட. நன்றி. நீங்கள் வந்து முதலில் ஏறிய ஸ்டேஜ் ஃபஸ்ட் டைம் இங்கே தான் பர்ஃபார்ம் பண்ணேன். அப்படி ஒரு ஸ்டேஜ்னால் நீங்கள் எந்த ஊரில் என்ன சொல்லுவீங்க? அது என் ஊர் என் தெருவில் தான். முதல்ல ஏதோ ஒரு கிறிஸ்மஸில் நான் சின்ன பிள்ளையில் இந்த கரகாட்டத்தில் வந்து பபுன் ஆட வரல. அதுக்கு முன்னாடியே நான் படிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துலேருந்து குரு சிஷியன் படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு, தர்மதுரை படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அந்த குரு சிஷியன் படத்தில் யார் கிழவன் யார் அந்த பாட்டுக்கு தான் முதல்ல தெருக்கூத்து நடக்கும். அப்பப்போ அந்த வண்டியில் வந்து தெருக்கூத்து மாதிரி பண்ணுவாங்க. அதில் வந்து நான் சின்ன பசங்களாக இருக்கிறதுனால அந்த யார் கிழவன் யார் பாட்டுக்கு அந்த ஹீரோ ஒருத்தர் ஆடுவார். அவர் பின்னாடி நாங்கள் ஆடுற மாதிரி பண்ணோம். அப்புறம் நான் ஆளான தாமரை பாட்டும் அப்போ தான் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அதில் அந்த ஹீரோ அந்த பொண்ணோட வந்து என்னை ஆட வச்சுட்டாங்க. அதுதான் நான் முதல்ல நான் ஆடி அப்போ அன்பளிப்பு நிறைய பேர் கொடுத்துனாங்க. அதான் நான் முதல் மேடை எங்கள் தெரு மேடை ரெட்டிப்பாளையம் மேட்டு தெரு தஞ்சை மாவட்டத்தில். நீங்கள் வந்து இளம் வாலிபராக இருக்கிறப்ப சென்னை கிளம்பி வந்தப்போ நிறைய பேர் இப்போ உள்ள பசங்களாம் வந்து சப்போர்ட் இல்லாமல் நிறைய இடத்துல ட்ராவல் பண்ண முடியாமல் திரும்பலாம் ஊருக்கு போயிருக்காங்க. அதே மாதிரி எங்களை மாதிரி நிறைய பசங்க இன்னுமே ஏதோ ஒரு அளவுக்கு சப்போர்ட்டோடு ட்ராவல் ஆகி வந்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வந்தப்போ உங்களுக்கு உறுதுணையாக நின்னவர்னா அவர் யாருன்னு? நீங்கள் இந்த ஃபீல்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கும் உங்களோட இசையமைக்கிறதுக்கும் கூடயே நின்ன ஒருத்தர்னா அவர் யார் சொல்லுவீங்க? அது இது வரைக்குமே கடவுள் தான், வேறு யாருமே கிடையாது. ஆமாம், எனக்குன்னு சினிமாவில் வழிகாட்டி அப்படின்னா முதல்ல நான் வந்து கரகாட்டத்தில் இருந்து ஆடிக்கிட்டு இருக்கும்போது இங்கே சென்னை அம்பத்தூரில் வந்து நான் டான்ஸ் ஆட வந்திருந்தேன். அப்போ திருமாறன் ஒரு அண்ணன் பார்த்துட்டு அவர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தார். இந்தியன் ஒரு டைரக்டர் பக்கத்தில் மகளிருக்கான ஒரு படத்தில் அவர் தான் என்னை கூட்டி வந்து முதல்ல நடிக்க வச்சார். அவர் தான் என் கவனத்தை திருப்பினவர். அந்த சைடு இருந்த என் முகத்தை அங்கிட்டு திருப்பி வச்சு அதுக்கு தோதான் நான் பாட்டுகளை தான் நான் பாடிக்கிட்டு இருக்கோம். எல்லாமே செட் ஆச்சு. அதனால் என்னை முதல்ல சினிமாக்குன்னு திருப்பின அவர் தான் எனக்கு குருவாக சொல்லுவேன். அவர் இப்போ தான் இறந்தார் லேட்டஸ்ட்டாக. என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டுகளை பண்ணினேன். அவருக்கு முடியலை, காப்பாற்ற முடியல, ஆள் இறந்துட்டார். மற்றபடி நான் அங்கே அப்பப்போ அந்தந்த காலகட்டங்களில் கிடைக்கிற நண்பர்கள், மீடியா நண்பர்கள், மக்களுடைய ஆசீர்வாதம், கடவுளுடைய அனுகிரகம், இதுதான் எனக்கு சப்போர்ட்டாக இருக்குது. என் குடும்பத்துடைய சப்போர்ட். அவ்வளோதான். இப்போ சமீபத்தில் நீங்கள் பாடிய பாடல்களில் உங்களுக்கு பிடிச்ச பாடல் எதுனா ஒன்று பாட முடியுமாண்ணே? ராத்திரி வழி நடுக நிலவு வரும், கத்திரி வயல் கடக்க கருட வருமைய சாமி, கோவில் சில கவுளி சொன்ன சகுன வரும், காலையும் வேப்பிலையும் தொடர்ந்து வருமைய சாமி, ஆகாசம் பூமி எல்லாம் ஆறுதல கூட வரும், அண்ணாந்து பார்க்கையில தூரல் வரும், ஒய்யார தூளி தந்த அலமரம் கூட வரும், அத்தோரம் கால் நடந்த சேரு
அம்மிக்கல்லும் கூட வரும், ஆட்டுக்கல்லும் கூட வரும், அம்மனும் செம்மனும் எந்தனையா கூட வரும். எம்பாட்டன் சாமி வரும், எங்கேயும் கூட வரும். என் தாயி தூங்க சொன்ன பாட்டு வரும், எங்கப்ப மூச்சு விட்ட காத்து வரும். ஊரான ஊரு வரும், முன்னோரின் பேரு வரும், எங்கூரு கருப்பசாமி ஆடி வரும், எங்கூரு கருப்பசாமி ஆடி வரும். ஏதாச்சும் 2.0 மூலமாக சந்தோட்ட சொல்லி ஏதாச்சும் ஒரு அமௌண்ட்டை எனக்கு அக்கௌண்ட்டில் பார்சல் பண்ணுங்கிறதா? வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. ஆனால் இவ்வளோ நேரமாக கொஸ்டினாக போயிட்டோம். ஒரு சின்ன ஒரு கேம் விளாட்லாமா? நான் வந்து ஒரு சின்ன ரம்மி விளையாடுவோமா? செம்மையாக இருக்கும். பாயிண்ட் வச்சு விளையாடுவோம், பெட் வச்சு விளையாடுவோமா? பெட் வச்சு எல்லாம் விளையாட அடிக்க சொல்லுங்கள் பொதுமக்களே. நான் வந்து ஒரு சின்ன சுச்சுவேஷன் சொல்லுவேன், அதுக்கேற்ற மாதிரியான பாடல்களை நீங்கள் வந்து எனக்கு வந்து பாடணும். இது என்னென்னு தெரியும் கிடையாது, ஒன்றும் தெரியல. நான் முயற்சி பண்ணுறேன், சும்மா கேளுங்க. சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம டீமில் ஒரு பையனுக்கு இன்னும் 2 வருஷத்தில் கல்யாணம் ஆக போகுதுன்னு வைங்களேன், புது தம்பதியர்னு வைங்க. அவனுக்கான ஒரு பாடல்னா நீங்கள் வந்து எதை சொல்லுவீங்க? புது தம்பதி ஆக போகிறாங்களா? ஆயிட்டாங்க, ஆல்மோஸ்ட் ஆக போகிறாங்க. கட்டிக்கிடு முன்னே நம்ம ஒத்திக்கைய பார்க்க நண்டி, கத்துக்கடி மாமங்கிட்ட அத்தனையும் அத்துப்படி, விட மாட்டேன் பொண்ணே நானே, ஒன்னா பிச்சு தின்ன போகிறேன் மானே. சூப்பர்ண்ணே. இப்போ வந்து எங்கள் டீமில் ஒரு 3 பேர் வந்து broken ஹார்ட், அதாவது ஏற்கனவே பிரேக்கப் பண்ணவங்க. அதுல இருந்து ஒருத்தன் இப்போதான் ஃப்ரெஷ்ஷாக செய்க வாங்கிட்டு வந்திருக்கா. இப்போதான் ஒருத்தன் வந்து பிரேக்கப் ஆயிருக்கு. அவனுக்காக ஒரு பாட்டு எடுத்து விடணும்னா என்ன பாட்டுன்னு எடுத்து விடுவீங்க? சிரிக்க மறந்து நான் ஏதோ போலான்னு ஓ நினப்புல பறந்து திரிஞ்சனா, முடங்கி போனதேனோ அணைப்புல. இந்த பக்கம் அந்த பக்கம் எந்த பக்கம் பார்த்தாலும் தங்க கிழிவா முகந்தா முன்னே நிற்குதடி. கல்லுக்குள்ளும் ஈரமுண்டு கேட்டிருக்கேன் கதையில, பெண்ணே ஓ மனசுக்குள்ள என்ன உள்ளதடி. சொல்லு புள்ள தெரிஞ்சுக்கிறேன், என் தவற திருத்திக்கிறேன், சத்தியமா ஒன்றை விட்டு நான் வாழ மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு அங்கே அவர் தழுதுகிட்டு இருக்கான் உட்காந்து. இப்போ வந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு இடத்துக்கு ஒரு ட்ரிப்பாக டூர் போய்கிட்டு இருக்கோம், பஸ்ஸில் போயிருக்கோம். அந்த இடத்துல எங்கள் எல்லாருமே தூக்கம் வந்துருச்சு. நீங்கள் ஒருத்தர் தான் தூங்காமல் இருக்கீங்க, உங்களுக்கு தூக்கம் வரல, ஓகேவா? எங்கள் எல்லாரையுமே முழிக்க வைக்கணும், வைப் ஆக்கணும். அந்த டைமில் என்ன பாட்டு பாடுவீங்க? தூங்காத கண். இந்த பாட்டுக்கெல்லாம் நாங்களே தூங்கிடுவோம், நல்லா வைப்பாக இருக்கணும். அப்போ எங்கள் அக்கா நக்கு முக்கான்னு பாடிடலாமா? சூப்பர். அந்த வைப்பில் என்ன ஒரு பாட்டு எடுத்து விடுங்களேன். அந்த வைப்பில் வண்டியில் நெல் வரும், வண்டியில் நெல் வரும், வண்டியில் நெல் வரும், அம்மாவுக்கு வண்டியில் நெல் வரும், 2.0 வண்டியில் நெல் வரும், கலகலப்பு, இதெல்லாம் ஒரு பொழப்பு அப்படின்னு. இதே மாதிரி தானே எப்பயுமே நீங்கள் வந்து எங்களை மாதிரி பசங்களை சிரிக்க வச்சுக்கிட்டு எப்பயுமே சினிமாவில் எங்கள் உள்ளத்தோட ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு நான் எப்பயுமே வேண்டிக்கிறேன். அதாவது இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, நீங்கள் பிடிச்சதை பண்ணுறீங்க, ஒரு தொழில்நுட்ப கலைஞர்களாக, நான் இந்த சினிமா கலைஞர்களா, ஊடக கலைஞர்களா உங்களை வந்து நிலைநாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க, கற்றுக்கிட்டு இருக்கிறீங்க. இது ஒன்று. இதே வேளையில் இந்த ஊடகங்கிறது எங்களை மாதிரி உள்ள கடைக்கோடியில் இருக்கிற கலைஞர்கள், எங்களை மாதிரி கடைக்கோடியில் இருக்கிற கலைஞர்கள், இன்னும் இந்த மக்களுடைய வாழ்க்கை, அடித்தட்டு மக்களுடைய வாழ்க்கை, நடுத்தட்டு மக்களுடைய வாழ்க்கை, மேல்தட்டு மக்களுடைய வாழ்க்கை, நம்ம கலாச்சாரம் பண்பாடு எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய ஊடகத்துறையில் நீங்கள் இருக்கிறீங்க. நம்ம எல்லாமே ஒரே ரத்தம் தான். அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த டீமுக்கு உங்களுடைய தொண்டு, உங்களுடைய பணி வளர்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். என் மனசில் உள்ள நிறைய விஷயங்களை தம்பி விஜய் சந்துரு வந்து கேட்டு நோண்டி நுங்கு எடுத்து வாங்கிட்டாரு. இதில் ஏதாச்சும் தப்பு தவறாக பேசியிருந்தால் குறை என்பதை நீக்கி குணம் என்பதை கை கொண்டு மனம் கொண்டு என்னை மன்னிச்சுக்குங்க. மறந்துடாமல் நம்மளுடைய கலகலப்பு 2.0 சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்குமே அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். கலை தெரிஞ்சவங்க கலை வழங்க, கலை தெரியாதவங்க கலைஞர்களை வழங்க.
இந்த சந்திர மாதிரி ஆளுகளையும் அந்தோனி மாதிரி ஆளுகளையும் வழங்க. இன்னும் எங்களுக்கு பின்னாடி எவ்வளோ பேர் கிடக்குறாங்க எல்லாத்தையும் வழங்க. வேற எதுவும் சொல்ல வேண்டியிருக்கா? சூப்பர்ண்ணே. கடைசியா நம்ம பசங்க எல்லாருமே போனோன்னு சும்மா கடைசியா எப்படிப்பா நிறைய நம்ம ஐயோ சூப்பர் இன்டர்வியூ நிறைய கண்டிப்பாண்ணே கண்டிப்பா. நம்ம பசங்களாம் நீங்க பாடுற பாட்டுல மோட்டிவேஷனல் லைஃப் சூப்பரா தீயா வேலை செய்யணும். அந்த மாதிரி ஒரு பாட்டை எடுத்து விடுங்கண்ணே. விரட்டி விரட்டி வெளுக்க தோணுது, அதிகாரத்து மிற பணக்காரன் பவரை தூக்கி போட்டு மிதிக்க தோணுது. ஏன் தண்ணி தூக்கணும், தண்ணியா கட்டணும், ஓட ஓட ஓட்டு முட்டியை பார்க்கணும், குடத்தை கேட்கணும், கத்தனா கேட்கணும், இல்லைன்னா வழி என்னன்னு கேட்கணும். விரட்டி விரட்டி புரட்டி புரட்டி இவங்கெல்லாம் பார்த்தாலே விரட்டி விரட்டி வெளுக்க தோணுது. ஓகே ஓகே வாய்ப்புக்கு நன்றி மக்களே. உங்களோட இந்த அளவுக்கு பிஸியான ஷெடியூல்லையும் எங்களுக்காக உங்களோட நேரத்தை ஒதுக்கி ஒரு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணே. ரொம்ப நன்றி. அப்போ சொன்னாங்களே இது மாதிரி பொங்கல் கிஃப்ட் உங்களுக்கு கொண்டு வரேன், 5 பவுனில் மோதிரமும் 2 பவுனில். ஏன்னா அண்ணே ஏன்ட்ட தானே கேட்குறீங்க, ஏன்னா குறைச்சி கேட்குறீங்க, கேளுங்க. எல்லாருக்குமே பொங்கல் வாழ்த்துக்கள். எங்களுடைய கலகலப்பு 2.0 நேயர்களுக்கு நன்றி 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 நன்றி.